பொங்கல் நம்ம மும்பை தாராவில எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா? தாராவில ஒரு பொங்கல் வைப்பு வந்துட்டுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம தமிழர்கள் எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தாராவில நம்ம தமிழ் மக்கள் செம்மையாக கொண்டாடுவாங்க. அதை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். எல்லோரும் ஆல்மோஸ்ட் தமிழ் ஆளுங்க தான். சரி, ஒரு நார்மலாக நம்ம பார்க்கலாம் எப்படி எப்படி கொண்டாடுறாங்கன்னு. நம்ம இந்த மும்பை தாராவி நாளை காலைல பொங்கல் கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டுங்க. அதுக்கான பொருட்களை எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கரும்பு வந்து எங்கேருந்து வருதுன்னா மதுரையிலேருந்து தான் வருது. இங்கே வர ஏகப்பட்ட வண்டி பாருங்கள், பார்க்குற இடம்லாம் வண்டியாக தான் இருக்குது. இந்த எல்லா லாரியுமே நம்ம மதுரையிலேருந்து தான் வருது. அந்த அளவு டாமினேட் பண்ணுது மதுரை கரும்பு இந்த மும்பை தாராவியில். கரும்பு ஒரு கட்டு எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம கேட்கலாம் கரும்பு எவ்வளோன்னு. அப்படியே வண்டியில் 2 ஃப்ரெஷ் பீஸ் வருது, நம்ம அதை கேட்டு பார்க்கலாம் எவ்வளோன்னு. சரியா? எவ்வளோண்ணா ஒரு கட்டு? 500ரூவாயா? 15 கரும்பு இருக்குமா? ரேட்டு நார்மலாக தாங்க இருக்குது. ஒரு கட்டில் 15 கரும்பு வரும், 500 ரூபா. எப்படி கணக்கு பார்த்தாலும் 50 ரூபாய் கம்மியாக தான் இருக்குது. 50 ரூபாயோட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. வாங்கலாம் தைரியமாக வாங்கலாம். சரியா? காலில் அல்லப்படுற கள்ளப்படுறோம் பானை. இது அடுப்புலேயும் வந்து நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்தந்த நம்பர்னு சொல்லி அப்படியே கொடுத்துருப்பாங்க. அவங்க அதுக்கு எதப்படி வந்து பொங்குவாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாமளும் தாராவி பொங்கல் கொண்டாடுறதுக்கு காலில் குளிச்சுட்டு வேஷ்டியெல்லாம் உடுத்துட்டு களத்தில் இறங்கியாச்சு. சரி, பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி கொண்டாடுறாங்கன்னு. அவங்க கொண்டாடுறத நம்ம கொஞ்சம் வீடியோ எடுப்போம். நம்மளும் வேணும்னா அவங்க கூட சேர்ந்து கொண்டாடிக்கலாம். அவ்வளோதான்.
எல்லாம் தமிழ் பிள்ளைங்க தான் பாருங்க. தமிழ் பிள்ளைங்க எல்லாம் காலைல குளிச்சுட்டு அழகா சேலை எல்லாம் உடுத்துட்டு மாசு காட்டுறாளோ தாராவில. மும்பை தமிழ் கேர்ள்ஸ் மாசு காட்டுறாளோ. பம்பாயிலேயே முழுக்கரப்பு இருக்கிற போது தமிழகத்தின் முழுக்கரப்பை அரசாங்கம் தந்துதான் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்கி காட்டியிருப்பது. பொங்கல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். பொங்கல் எப்படி இருந்து கேட்டுச்சுன்னா ஓகே நல்லா தான் இருக்கு. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு 80% பேர் அந்த வீடியோ எடுக்கிறதுலையும் ஃபோட்டோ எடுக்கிறதுலையும் டார்கெட்டாக இருக்காங்க. ஆனால் அந்த பொங்கலை வந்து முறையாக செலிப்ரேஷன் பண்ணுறதுல யாருமே அந்த மாதிரி டார்கெட்டில் இல்லவே இல்லை. எல்லோரும் சரி வரணும்னா ஒரு பானையை வைக்கணும், வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டில் தான் எல்லோரும் வந்திருக்காங்க. நானும் தான் என்ன மாதிரி தான் தெரில. உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு தெரியலை. பார்க்க வீடியோ தாங்க.